இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற நீ? டைம் ஆகுதுடா. ஐ எம் ஆல்ரெடி ரன்னிங் லேட். ஈபிட்ட கால் பண்ணி கொஞ்சம் லேட் ஆயிரும்னு சொல்லிடு. சரி பாப்போம். ரீத்து, விளையாடுறது போதும், சாப்பிடுவா. எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. பெரிய பிராண்ட் ஆட்ஷூட் வேற. நீ நர்வஸாக இருக்க, பட் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு மீட் யூ. நான் சென்னை ரீச் ஆனதும் நேராக ஷூட் ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ ரீச் ஆக லேட் ஆயிடும். நானே ஷூட் முடிச்சுட்டு ஈவினிங் உன்னை பிக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஆஸ் யூ சே. அண்ட் இன்னைக்கு ரொம்பலாம் டென்ஸ்ட் ஆகாத. நீ ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவ. லவ் யூ. Love you too. I've got something for you. Even I'm very excited to see you after a long time. ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கால் வருது. அதானே பார்த்தேன், வர இரு. ஷோ, அழுவாத பாப்பா. ஏண்டா சாயங்காலம் சித்தி வரும்போது உனக்கு புது பொம்மை வாங்கி தர சொல்கிறேன். உனக்கும் தான். ஓகே, சமாதானம். ஹேண்ட் ஷேக். ஹலோ. The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try later. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் switch off செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். அவன் கால் எடுத்தாளா? என்னதான்டா பிரச்சனை அவளுக்கு? ஷூட் பண்ண கால் பண்ண தெரியாது. வா மச்சான், சொல்கிறேன். எங்கே தாண்டா போய் தொலைஞ்சா? சொல்கிறேன் மச்சான். டேய், எதுக்கடா இங்கே கூப்பிட்டு வந்துட்டு இருக்க? சொல்றா. ஒரு ஆக்சிடென்ட்டா. யாருக்குடா? டேய், யாருக்கு ஆக்சிடென்ட்? சார், இதான் சார் மெல்வின். அப்படியா? இந்த மச்சான், ரியாடா. நான் சொன்னேன்ல, இதுதான் மெல்வின். இந்த வீக்கெண்ட் சென்னை வரான். நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஏய், பையன் ரொம்ப நல்லா இருக்காண்டி. அவங்க வீட்டில் ஓகேவா? ஓகே தான், அவன் பேசிட்டான். உனக்கு ஓகேனா சொல்லு, அவங்கள பேச சொல்றேன். எனக்கு ஓகே இல்லைனா? இல்லைனாலும் கல்யாணம் பண்ணிப்பா. ஏய், நீயாடி லவ் பண்ற? ஆமா. அடிப்பாவி, நீயாடி உனக்கு அடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்.
வணக்கம். நான் சென்னை எக்மோர் இருப்பு பாதை காவல் நிலைய துணை காவல் கண்காணிப்பாளர். இந்த ஷார்ட் ஃபிலிமில் ரியாங்கிற பொண்ணு வந்து என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். முறையான வழியில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஏறி போயிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த கனவுகள் எல்லாம் நனவாயிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி தன்னுடைய ட்ரெஸ்பாஸ் பண்ணி ஷார்ட் வழியில் போகணுன்னு சொல்லி பண்ணதுனால அவங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த பாதிப்பு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே சேர்ந்து பாதிக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளில் வந்து பல பேர் இதை ஃபாலோ பண்ணிடுறோம், இந்த மாதிரி தான் செய்கிறோம். அதை வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முறையான வழியை ஃபுட் ஓவர் பிரிட்ஜோ சப்வேவோ யூஸ் பண்ணோம்னா விபத்துகளை தவிர்க்கலாம். 33 வருஷமாக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. நிறைய 174 கேசஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். அதில் வந்து தெரிஞ்சு விளையாடுறதை விட தெரியாமல் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா செல்ஃபோன் பேசிட்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து கீழே வந்து அதில் வந்து ட்ரெயினில் வர்றது தெரியாமல் நிறைய பேர் அடிபட்டு இறந்துடுறாங்க. பயணிகளுக்கு கனிவான வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் ட்ராக்குகளை கிராஸ் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கிறது, சப்வே இருக்கிறது, அதை உபயோகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். Always use subway or foot over bridge while passing on the track. Don't use mobile phone, headphone while you are passing. This may hurt your life and it is a danger for your life. Please coordinate with our GRP, RPF and railway. First life will be there, then afterwards anything will be there. ரயில்வேக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ போன வருஷம் என் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவம் ஒன்று. ஒருத்தர் வந்து ட்ராக் கிராஸ் பண்ண போகிறாரு. அதாவது ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் வருது, ட்ராக் கிராஸ் பண்ணி அதில் போய் பிடிக்கிறதுக்காக வேகமாக போகிறாரு. ஆனால் அது ஆப்போசிட்டில் வந்த ட்ரெயினில் வந்து அவர் அடிபட்டு இறந்துடுறாரு. அடுத்து அவங்க ஃபேமிலியிலேருந்து அந்த ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு நம்ம எப்படி அந்த தகவலை சொல்கிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஒரு நிமிஷம் அவர் வந்து ட்ராக் கிராஸ் பண்ணி போகாமல் ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜோ இல்லை சப்வே யூஸ் பண்ணி போயிருந்தாருன்னா அவரோட உயிர் வந்து அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும். ரயில்வே பயன்படுத்தும் போது கொஞ்சம் பாதுகாப்பாக பயன்படுத்தணும், எல்லாரும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். யாரும் வந்து தண்டவாள பாதையை வந்து குறுக்க கிராஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருவரும் வந்துட்டு அங்கே வந்து அதுக்கான ஃபுட் ஓவர் பிரிட்ஜையும் சப்வேயும் பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்குறது, ஃபோன் பேசிட்டு ட்ராக் கிராஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை ஊனமாயிட்டான்னு வச்சுக்கலாம், காலத்துக்குமே நினச்சி வேதனைப்பட வேண்டியிருக்கும். அப்போ நினச்சி வேதனைப்படுற பிறகு பிரயோஜனம் இல்லை. ஸோ முன்கூட்டியே நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ற மாதிரி நம்ம வந்து நம்மள படித்தவங்களே இந்த மாதிரி தவறு நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இதை அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஃபுட் ஓவர் பிரிட்ஜோ சப்வே கன்வீனியண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் சிரமப்படாதீங்க. இது ரயில் விபத்துகள் கூட வந்து நீங்கள் தெரிஞ்சே பண்ணுற சில விஷயங்கள் வந்து இது விபத்தாக கருத முடியாது. இது ஒரு விதமான தற்கொலைன்னு தான் சொல்ல முடியும். நீங்களே வந்து இந்த ஆபத்தை தேடி வாழ வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அது ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். ரயில்வே காவல்துறை சார்பாக என்னோடய அன்பான வேண்டுகோள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.